தோழர்களே, கட்சியினுடைய பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தான் பட்டினியோடு இருந்தாலும் கூட அதில் கை வைக்கக்கூடாது என்று மிகுந்த நாணயத்தோடும் நேர்மையோடும் நடந்து கொண்ட ஒரு தோழர்தான் தோழர் ஜீவா. அப்படிப்பட்ட அந்த குணாதிசயத்துக்கு சொந்தக்காரர் ஜீவா. அவரை பற்றி இந்த நிகழ்வு நமக்கு அந்த நாணயத்தையும் நேர்மையும் எடுத்து காட்டக்கூடிய முறையிலே இந்த நிகழ்வு இருக்கிறது. பசிக்குது தோழா, 4 இட்லி வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டு போவோம் என்கிறார் ஜீவா. இங்கேயே கேண்டீன் இருக்கு, சாப்பிட்டு இருக்கலாமே தோழர் என்கிறார் அந்த தோழர். சரிதான், என்கிட்ட காசு இல்லை. சோழர் போய் இட்லி வாங்கிட்டு கொண்டு வர அதை சாப்பிட்டு விட்டு தான் கொண்டு வந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு ஜீவா கிளம்புகிறார். கொடுங்க தோழர், அதை நான் கொண்டாடுறேன் என்று அந்த தோழர் ஜீவாவின் கையில் இருந்த மூட்டையை வாங்குகிறார். அப்போதுதான் அது நோட்டுகளும் சில்லறைகளும் அடங்கிய பணமூட்டை என்பது தோழருக்கு தெரிகிறது. இது என்னங்க என்று கேட்கிறார் தோழர். அதற்கு தோழர் ஜீவா அவர்கள், இது மதுரை பொதுக்கூட்டத்தில் தோழர்களும் பொதுமக்களும் கட்சிக்காக நிதி திரட்டி கொடுத்திருக்காங்க என்கிறார் ஜீவா. மூட்டை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு பசியோடு இருந்திருக்கீங்க, இதிலிருந்து எடுத்து சாப்பிட்ருக்கலாமே என்கிறார் தோழர். அது எப்படி தோழர், கட்சிக்கு கொடுத்த நன்கொடையில் திங்க முடியும், அது தப்பில்லையா என்கிறார் ஜீவா. இதுதான் தோழர் ஜீவாவினுடைய நேர்மையும் நாணயமும்.